ரீசெண்டாக மேங்களூர் போயிருந்தேன். யூசுவலாக நான் பெங்களூர்லேருந்து மேங்களூர் போகும்போதாகட்டும், மேங்களூர்லேருந்து பெங்களூர் வரதா இருக்கட்டும், ட்ராவலுக்கு நான் நைட்டு தான் ஆப்ட் பண்ணுவேன் யூசுவலாக. ஏன்னா ஒரு டே வேஸ்ட் பண்ண வேணான்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பஸ்ஸில் எனக்கு டே டைம் ட்ராவல் ஆகாது, ஒத்துக்காது. ஆனால் ட்ரெயினில் எனக்கு டே டைம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யூசுவலாகவே ட்ரெயின் ஜர்னினா எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணேன், டே எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், லைக் பெஸ்ட் வியூஸாக இருக்கும், அந்த காட் செக்ஷன் எல்லாம் சூப்பரான வியூஸ் இருக்கும், அப்படியெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ட்ரெயின் ஜர்னியும் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நான் புக் பண்ணி போனேன். ட்ரெயினும் அவ்வளோவா லைக் ரஷ்ஷாக இருக்குல்ல, சைட் லோவர் சீட் புக் பண்ணியிருந்தேன். நான் பாட்டுக்கு வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மூவி எல்லாம் பார்த்தேன். 2-3 மூவி டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தேன். பிகாஸ் காட் செக்ஷனில் இன்டர்நெட் இருக்காதுன்னு தெரியும், நெட்ஒர்க்கே இருக்காது. ஸோ நான் மூவி எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தேன். பட் ஒரு மூவியில் பாதி தான் பார்த்தேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் விண்டோவில் இருந்து அந்த வியூ தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்னொரு வாட்டி இந்த சேம் ட்ரெயினில் ரெய்னி சீசன் டைமில் வரணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ரெய்னி சீசனில் தான் வியூ இன்னும் செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அந்த சக்லேஷ்புரா ரூட்ல எல்லாம். ஒரு ஈவினிங் 4 ஆனப்போ மேங்களூர் ரீச் ஆகிட்டேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி ஆக்சுவலி வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை. சும்மா ஷாப்பிங்காக மால் போயிருந்தேன். அப்போ தான் இங்கே மேங்களூரில் மிஸ்டர் டிஐஒய் ஷாப் ஓப்பன் ஆயிருந்தது பார்த்தேன். அங்கே நிறைய டிஐஒய் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் அம்மா நர்சரி போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் போல் நர்சரி போனால் அம்மா கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கினாங்க.